வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்களுக்கான சம்பளம், பணியிடை மாற்றம், பணி உயர்வு, பணி நிரந்தரம், தற்காலிக அரசு பணியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிரந்தர பதவி, சம சம்பளம், சம வாய்ப்பு பற்றிய தகவல்களையும் அவர்கள் வைக்கின்ற முக்கிய கோரிக்கைகளையும் அரசு தரப்பில் நியமிக்கப்படுகின்ற சலுகைகளையும் அது பற்றிய உத்தரவுகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் தற்போது ஆசிரியர்கள் சம்பளம், பணி நிரந்தரம் சார்ந்து வெளியான 4 முக்கிய தகவல். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் துறை ரீதியாக ஆய்வுக் கூட்டத்தை ஜூலை 2ஆம் தேதி முதல் மேற்கொண்டு வருகிறார். இதில் பள்ளி கல்வித்துறை ஆய்வுக் கூட்டம் ஜூலை 6ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் அரசு பள்ளியில் 16 கல்வி ஆண்டுகளாக தற்காலிகமாக பணிபுரிகின்ற உடற்கல்வி, ஓவியம், கணினி, அறிவியல், தையல், இசை, தொடக்கக்கலை, கட்டிடக்கலை, வாழ்க்கை கல்வி ஆகிய பாடங்களை கற்பிக்கின்ற பகுதி நேர ஆசிரியர்கள் 11,773 பேரை அந்த பாடத்திட்டங்களில் சிறப்பாசிரியர்களாக பணியமர்த்தி காலமுறை சம்பளம் வழங்கும் கோப்பில் கையொப்பமிட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் தற்காலிகமாக பணியாற்றும் ஆசிரியர்களின் 5 வருடங்களை நிறைவு செய்திருப்பவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுவார்கள் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. தாவேகா வாக்குறுதியில் குறிப்பிட்ட 5 ஆண்டுகளை காட்டிலும் 16 ஆண்டுகளாக தற்காலிகமாக 11,773 பகுதி நேர ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். பணி நிரந்தர கோரிக்கை தாவேகா ஆட்சிக்கு வந்ததில் இருந்து பகுதி நேர ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். எனவே தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் என்ற தாவேகா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக கோப்பில் முதலமைச்சர் விஜய் கையொப்பமிட வேண்டும். இதனால் 11,773 ஆசிரியர்கள் குடும்பங்கள் வாழ்வாதாரம் மேம்படும். 16 கல்வி ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு கிடைக்கும். உடற்கல்வி, ஓவியம், கணினி, அறிவியல், தையல், இசை ஆகிய பாடங்களில் காலமுறை ஊதியத்தில் நியமிக்க சிறப்பாசிரியர்களைப் போலவே அதே பாடங்களில் தற்காலிகமாக பணியாற்றும் 11,773 பகுதி நேர ஆசிரியர்களையும் தாவேகா அரசின் சிறப்பாசிரியர்களாக காலமுறை சம்பளம் வழங்குவதன் மூலமாக ஒரே பாட ஆசிரியர்களுக்கு ஒரே மாதிரியான சம்பளம் என்பதை கடைபிடித்து சமவேலை, சம ஊதியம் என்ற தாவேகா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சர் விஜய் ஆணையிட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.